எப்போ வருவானோன்னு என்னையும் அறியாம நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவன் வீட்டுக்கு வரமாட்டான், உள்ளதான் இருப்பான்றதுதான் நிஜம். ஆனா என்னையும் மீறி அவனை நினைக்கும் போதெல்லாம் வருத்தமா இருக்கு. எனக்கே இதுதான் நிலைமைன்னா கஸ்தூரி யோசிச்சு பாருங்க. வெற்றியை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வந்துடும் அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எவ்வளவு செலவானாலும் அவனை காப்பாத்தி அவனு பரமன் சார். சார் என்னையா சாரை பார்க்க கோபின்னு ஒருத்தர் வந்திருக்கார் சார். யோ, நான் யாரையும் பார்க்கற நிலைமையில இல்ல, போயிட்டு அப்புறமா வரைச்சு சார். அவர் நாட்ராயனோட புள்ளன்னு சொன்னார் சார். நாட்ராய பையன் என்னையும் பார்க்க வந்தான். சரி, வர சொல்லு. ஓகே சார். வணக்கம் சார். உட்காருங்க தம்பி. தம்பி, நாங்க ஒரு முக்கியமான டிஸ்கஷன்ல இருக்கோம். என்ன விஷயம்னு கொஞ்சம் சீக்கிரம் சொன்னா நல்லது. இல்ல சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டினான் சார். நீங்க தான் அவனை அதுல இருந்து காப்பாத்தணும். தம்பி, இப்படி மொட்டையா சொன்னா எப்படி புரிய? என்ன விஷயம் விளக்கமா சொல்லு. சார், அவன் குடும்பத்துல ரொம்ப நாளாவே சொத்து தகராறு இருந்தது. 6 மாசத்துக்கு முன்னால ஏதோ ஒரு வாக்குவாதத்துல அவன் அப்பாவை கோபமா தள்ளி விட்டுட்டான். தலையில அடிபட்டு அவர் அப்பவே இறந்துட்டாரு. என்னப்பா அது? பையனும் அப்பனை குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்த மாதிரி சாதாரணமா சொல்ற? இங்க பாரு, பெத்தவனையே உன் ஃப்ரெண்டு கொன்னு இருக்கான். சார், அப்படிலாம் இல்ல சார். அவரை கொல்லணும்னு சொல்லி திட்டம் போட்டுல எதுவும் செய்யல. இது ஆக்சிடென்டா நடந்துருச்சு சார். அவன் தள்ளி விட்டதுனாலலாம் சாகல சார். உடம்பு பிரச்சனையால அவன் சும்மா தள்ளி விட்டதே அவருக்கு எமனா ஆயிடுச்சு சார். பாரு தம்பி, இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. அப்பா சாவுக்கு அவன் தான் காரணம். நீங்க என்னதான் ஆர்கியூ பண்ணாலும் அதை மாத்தவே முடியாது சார். இது 6 மாசத்துக்கு முன்னாடியே முடிஞ்ச விஷயம் சார். என் ஃப்ரெண்டோட தங்கச்சி இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு இப்ப வந்து அவன் மேல கொலை கேஸ் கொடுக்க போறேன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா சார். சொத்தையெல்லாம் அவளே அடையணுங்கிற பேராசையில தான் அவ இந்த முடிவுக்கு வந்திருக்கா சார். நம்ம ஸ்டேஷன் லிமிட்ல தான் அந்த கேஸ் வருது சார். நீங்க தான் எதையாச்சும் செஞ்சு அந்த கேஸை ஒன்றெல்லாம் பண்ணணும். என் ஃப்ரெண்டையும் உள்ள போகாம காப்பாற்றணும். எழுந்துருங்க தம்பி. சார், எழுந்துருங்கன்னு சொன்னேன் சார். அது வந்து எந்திரியா சார், நான் சொல்றது பெத்த அப்பனையும் உன் ஃப்ரெண்டு சொத்துக்காக சாகடிப்பான். அந்த கொலைகாரனை நாங்கெல்லாம் காப்பாத்துறோம். எங்களெல்லாம் பார்த்தா எப்பரா தெரியுது உனக்கு? நாட்டாயம் புள்ளங்கிறதுனால இதோட விடுறேன். வேற யாராவது பேசியிருந்தா உள்ள தூக்கி போட்டு மீச்சிருப்பேன். சார், என் ஃப்ரெண்டு மேல எந்த தப்புமே இல்ல சார். அவன் வேணும்னே இல்ல. போதும், இத பத்தி பேசி எரிச்சல கலப்பாத. இந்த கேஸ்ல உனக்கு எந்த விதத்திலும் என்னால உதவ முடியாது. வெளியே போ சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் வெளியே போயாங்கிற. சும்மா கடுப்பு கிளப்பி போயா. தம்பி, ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளியே உட்காரு, நான் வந்துடுறேன். பரமர, எதுக்கு இப்ப அவனை இருக்கு சொல்றீங்க? காரணம் இருக்குங்க ஆண்டவரே. நீ கொஞ்சம் போய் வெளியே வெயிட் பண்ணு போ. சரி சார். பரமன் சார், எதுக்கு அவனை வெயிட் பண்ண சொல்றீங்க? நாம நம்ம தம்பிக்காக ஒரு பலியாட தேடிட்டு இருக்கோம். இப்ப ஆடே வந்து தானா தலையை கொடுக்குது. அதையே நம்ம விரட்டி விடுவோம். என்ன சொல்றீங்க? புரியலையே. நல்ல ஐடியா தான் பரமன் சார். எனக்கு கூட இந்த ஐடியா ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. ஆனா இந்த டீலுக்கு இவன் ஃப்ரெண்டு ஒத்து வரணுமே. என்னங்க ஆண்டவரே, மீனுக்கு எப்படி தூண்டில் போடுறது எனக்கு தெரியாதா? உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, நான் உடனே போய் பேசி முடிக்கிறேன். இத போய் நான் கேட்கணுமா சார்? போய் பேசுங்க. இப்பவே ஆள் கிடைச்சா எனக்கு நிம்மதிதான். ஆண்டவரே, போய் பேசி முடிச்சிட்டு நல்ல தகவலோட வர்றேன். நீங்க கவலை விடுங்க.
சாப்பிடாம என்னமா யோசனை பண்ணிட்டு இருக்க? மயில பத்தின கவலைதான் மலரு. நான் சொல்ல சொல்ல கேட்காம அந்த வேலையை செஞ்சே தீருவேன்னு அவ கிளம்பி போயிட்டாளே. நாம அந்த சாமியார போய் பார்க்காம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, என்னவோ செஞ்சுட்டு போட்டோன்னு விட்டுருப்பேன். அவ வீண் வேலை செய்ய போய் தான் வம்புல மாட்டிப்பா, நமக்கும் நிம்மதி இல்லாம போகும்னு அவரு சொல்லிருக்காரு. இப்ப இவ போயிருக்கிறதும் தேவையில்லாத வேலை தானே. அவர் சொன்ன மாதிரி ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டுருவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மலரு. நமக்கு அது தேவையில்லாத வேலையா தெரியுதுமா, ஆனா அவளுக்கு அது முக்கியமா. அத செய்யாம இருக்க முடியாதுன்னு அவ தான் தெளிவா சொல்லிட்டாளே. அப்படிலாம் எதுவும் இல்லக்கா, அவ வேணும்னே வீம்பு பிடிக்கிறா. அவ இந்த வேலைக்கு போறது அம்மாவுக்கு பிடிக்கல, குடும்பத்துக்கும் சிக்கல் வரும்னு சொல்றாங்க. குடும்பம் தான் பெருசுன்னு நினைக்கிறவ இதுல இருந்து எப்படி கழண்டுக்கணும் தானே நினைக்கணும். அதை விட்டுட்டு அதை செஞ்சு தீருவேன்னு எதுக்கு துடிக்கிறா? அவளுக்கு அம்மா அக்கா குடும்பம்னு எதுவுமே முக்கியம் இல்ல, அவளுக்கு வேலை மட்டும்தான் முக்கியம். அத காப்பாத்திக்க அவ என்ன வேணா செய்வா. குடும்பம் என்ன கதியானாலும் அவளுக்கு கவலையே இல்ல. மயில குறை சொல்றதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சா போதுமே, உடனே ஆரம்பிச்சிருவியே. நம்ம குடும்பத்துக்காக தான் மயிலு வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கா. அந்த வேலை இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம குடும்பம் எப்படி நடக்கும்? மாச செலவுக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வேலை இல்லனா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிற மாதிரி பேசாதக்கா. அவ போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் நம்ம வாழ்ந்துட்டு தான் இருந்தோம், நம்ம வண்டி ஓடிட்டு தான் இருந்துச்சு. போதுண்டி, இதான் சாக்குன்னு உன் இஷ்டத்துக்கு பேசாத. மயிலால நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். நல்லது நடக்கலனாலும் தப்பா எதுவும் நடக்காதுன்னு நான் நம்புறேன். சூப்பர்க்கா, அம்மா மாதிரி நீ அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடு. ஏற்கனவே நீங்க கொடுத்த இடத்துனாலதான் தரையிலேயே கால்படாம அவ வானத்திலேயே பறந்துகிட்டு இருக்கா. அம்மா பேச்சு கூட மதிக்க மாட்றா. இப்பவும் அவ அடங்கலன்னா அவ நம்ம குடும்பத்தையே குழி தோண்டி புதைச்சிருவா. என்னக்கா பாக்குற? கையில நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. மயிலு மேல உனக்கு காரணமே இல்லாம வன்மமும் பொறாமையும் இருக்கு. அத இப்பவே தூக்கி எறிஞ்சிரு, இல்லனா அதுவே உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை ஆயிடும்டி. நான் ஏங்க அவ மேல பொறாமப்படணும்? நீங்க யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத வாழ்க்கைய நான் வாழதான் போறேன். நீயும் அவளும் தான் என்ன பார்த்து பொறாமப்படணும். நான் அவளை பத்தி பேசுறது நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான். அவ தான் இந்த குடும்பத்தையே தூக்கி நிறுத்த போறான்னு நீயும் அம்மாவும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. மண் குதிரைய நம்பி ஆத்துல இறங்காதீங்கன்னு நான் உங்களை எச்சரிக்கை பண்றேன், அவ்வளவுதான். கையில ஐயோ மலரு விடு. நீ எதுக்கு மூச்சு புடிச்சுக்கிட்டு இவகிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க? இவ மயில பத்தி பேசுறது புதுசா என்ன? அவளை பத்தி இவளுக்கு புரிய வச்சு ஒன்னும் ஆக போறதில்ல. மயில் எந்த விலங்கத்திலயும் மாட்டிக்காம இருக்கணும். என் கவலைலாம் இப்ப அதுதாண்டி. பாவண்டி அவ யார் துணையும் இல்லாம ஊர் முழுக்க அலையறத நினைச்சா எனக்கு ஒரே பயமா இருக்கு. போற இடத்துல எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அவ விசாரிக்க போன இடத்துல தப்பான ஆளுங்க இருந்து அவ அங்க போய் தனியா மாட்டிக்கிட்டா என்னடி ஆகுறது? அத யோசிச்சா எனக்கு சாப்பிடவே முடியலடி. மனசெல்லாம் ஒரே திக்கு திக்குன்னு அடிச்சுக்குதுடி. மயில தனியா போயிருக்கான்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதம்மா. ஜோடியா தான் அவ கிளம்பி போயிருக்கா. என்னடி சொல்ற? ஜீவா சார் தான் கார்ல அவளை கூட்டிட்டு போயிருக்காரு. அவளுக்கு துணையா அவர் எப்பவும் கூடயே இருப்பாரு. இந்த விஷயம் உங்க யாருக்கும் தெரியாதா? எனக்கு தெரியாது. அவ என்கிட்ட போகும்போது எதுவும் சொல்லல. ஏமா சொல்லல? ஏன் இத மறைக்கணும்? அப்படிலாம் இல்லடி. அவ மறைக்கணும்லாம் சொல்லாம இருந்திருக்க மாட்டா. ஏதோ போற அவசரத்துல சொல்லணும்னு தோணி இருக்காது. ஆமாமா, அவ எது செஞ்சாலும் உனக்கு தப்பா தெரியாது. இதே நான் செஞ்சிருந்தா நீ வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்ப. இந்த வீட்ல எப்பவும் அவளுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் தானே. கையில அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. நீதான் தேவையில்லாம அப்படிலாம் நினைச்சுக்கிற. இத பாரு, ஜீவ தம்பியனா நமக்கு முன்ன பின்ன தெரியாதவரா? மயிலிப்ப அவர் கூட போனது எனக்கு தப்பா தெரியல. சொல்ல போனா எனக்கு இன்னும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஜீவா தம்பியும் கூட போயிருக்காருல, மயில பத்தி நாம பயப்பட வேண்டியதில்ல. அவர் எந்த பிரச்சனையும் வராம கண்டிப்பா பாத்துப்பாரு. என்னம்மா பேசுற நீ? அவர் மாடிக்கு குடி வந்தப்பவே நமக்கு 7:30 ஆரம்பிச்சிருச்சு. அப்பவே நீ அவரையும் மயிலையும் கேள்வி கேட்டிருக்கணும்.
இப்ப வேலைய காரணமா வச்சு ஒன்னா கார்ல ஊர் சுத்த போயிருக்காங்க. இப்பவும் நீ கேள்வி கேட்கலன்னா என்னம்மா அர்த்தம்? எனக்கு மயில பத்தி நல்லா தெரியும்னு அர்த்தம். எது சரி எது தான் இல்லங்கறதுல அவ தெளிவா தான் இருப்பா. அவ ஒரு பையனோட கார்ல போனாலும் கண்டுக்க மாட்டீங்க. நான் போன்ல பேசினாலும் இல்ல மெசேஜ் அனுப்பினா மட்டும் ஏன் கொந்தளிக்கிற? ஏன்னா எனக்கு உன்னை பத்தியும் நல்லா தெரியும். என்ன தேவையில்லாம உடைச்சு பேச வைக்காத, அப்புறம் உனக்கு தான் கஷ்டமா போயிடும். மயிலு ஜீவா தம்பியோட தான் போயிருக்கான தகவல் சொல்லிட்டல, அதோட விட்டுரு. வாயை மூடிட்டு சாப்பிடு. ஏய் கையில அவளை விடு, நீ சாப்பிடு. நீ சாப்பிடு மலரு. சார் டீ சார். இந்த பாட்டி இந்தாங்க சார். தம்பி, இது அட்டெம்ப்ட் மர்டர் கேஸா இருந்தா பரவாயில்ல, ஏதாவது செய்யலாம். ஆனா இது மர்டர் கேஸ். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ஈஸியா செய்ய முடியாது. அதுவும் இல்லாம இங்க ஆதாயம் இல்லாம ஒரு அனுவாசியாவது உனக்கே நல்லா தெரியும். சார் ஏன் சார் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்கன்னு நேரடியாவே சொல்லுங்க. அப்பாவோட சொத்துல அவனுக்கும் பங்கு வரும். இப்போதைக்கு கடன் வாங்கியாவது உங்களை கவனிச்சிடுவான். அவன் இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சா போதும். தம்பி, போலீஸ்காரங்க எல்லா விஷயத்தையும் பணத்துக்காக செய்யறது இல்ல. அன்புக்காக, அதிகாரத்துக்காக, ஈகோக்காக நிறைய கணக்கு இருக்கு. இப்ப எங்களுக்கு தேவை பணம் இல்ல. நீ இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டா உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கு நான் பணம் வாங்கி தர்றேன். என்ன பாக்குற? பொதுவா போலீஸ்காரன் தான் பணம் வாங்குவான். இவரே பணம் வாங்கி தர்றேன்னு சொல்றாருன்னு உனக்கு குழப்பமா இருக்கா? விஷயத்தை நான் சொன்னேன்னு வெய்ய, உனக்கே எல்லாம் புரியும். நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, அவருக்கு வேண்டப்பட்ட பையன் செயின் ஸ்நாச்சிங்ல மாட்டிக்கிட்டு உள்ள இருக்கான். சார் உள்ள இருக்கிறது இன்ஸ்பெக்டரோட புள்ளதான்னு எனக்கு தெரியும் சார். அந்த நியூஸை தான் பேப்பர்லயும் டிவிலையும் போட்டு கிழிச்சிட்டானே சார். அதுவும் இல்லாம உங்க ஸ்டேஷன்ல இருக்கால கான்ஸ்டபிள் மயிலு, என் மச்சினி தான். என்ன? முதல்ல அவகிட்ட தான் என் ஃப்ரெண்டு மேட்டரை பேசியிருந்தேன் சார். அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. அதான் நான் நேரா சாரியே பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். சரி, நல்லதா போச்சு. அப்புறம் நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியது இல்ல. இங்க பா, உன் ஃப்ரெண்டு செய்ய வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான். வெற்றி இன்வால்வ் ஆயிருக்கிற எல்லா சம்பவத்திலையும் நான் தான் குற்றவாளின்னு அவன் வேற ஒரு ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிரணும். அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிற லேடிஸ் கிட்ட நான் தான் செயின் அடிச்சிருக்கேன்னு ஒத்துக்கோணும். சார் என்ன டீலிங் சார் இது? அவனை உள்ள போகாம காப்பாத்துங்கன்னா செய்யாத தப்ப ஒத்துக்கிட்டு அவனை உள்ள போக சொல்றீங்களே சார். ஐயோ, அவன் எப்படி சார் ஒத்துப்பான்? செயின் ஸ்நாச்சிங்கிறது ரொம்ப பெரிய கேஸ் எல்லாம் கிடையாது தம்பி. இந்த சின்ன கேஸ்ல அவன் உள்ள போலின்னு வச்சுக்க, கொலை கேஸ்ல அவன் உள்ள போய் மாட்டிக்குவான். அதுக்கு இதே பெட்டர் இல்ல? இங்க பாரு, கொலைன்னு நிரூபிச்சுட்டா தூக்கோ ஆயிலோ கிடைக்கும். ஆனா இந்த கேஸ்ல உள்ள போலான்னு வச்சுக்கோ, வெளியே வந்துடலாம். அப்புறம் உன் ஃப்ரெண்டுக்கு எது நல்லதுன்னு நீயே யோசிச்சு பாரு. சார் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரி, அவன் எவ்வளவு நாளைக்கு உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் சார்? அதான் கொஞ்ச நாள்னு சொல்றேன்ல. முதல்ல மர்டர் கேஸ் சார் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாரு. இந்த கேஸ்ல உள்ள போனதும் ஜாமீன்ல வெளியே எடுத்துருவாரு. அப்புறம் ஒரு நல்ல லாயரா வச்சு கேஸ உடைச்சு மொத்தமா அவனை வெளியே கொண்டு வந்துருவாரு. அப்புறம் பையனுக்காக கேஸ ஒத்துக்கிட்டு ஒருத்தன் உள்ள போறான்ல, அதுக்கு அவரு பணமும் கொடுப்பாரு. இங்க பாரு, சாரு கிட்ட பேசி உனக்கு நல்ல அமௌண்ட் வாங்கி தர்றேன். இந்த டீல நல்லபடியா பேசி முடி. என்ன யோசிக்கிற? ஏதாவது டவுட் இருந்தா கேளு, நான் கிளியர் பண்றேன். சார் இந்த டீல் எனக்கு ஓகே தான் சார். ஆனா திருடங்கிற பழிய சுமந்துக்கிட்டு உள்ள போறது என் ஃப்ரெண்டு தான்.
அவன் தான் ஏத்துக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணும் இல்லையா? இங்க பாரு, உன் ஃப்ரெண்டு ஏத்துக்கிற மாதிரி நீ தான் பேசணும். கொலகாரன்னு பேர் வாங்கி தூக்குல தொங்குறத விட திருடன்னு பேர் வாங்கிட்டா உள்ள போறது பரவாயில்ல. அப்புறம் அந்த பேரு நிரந்தரமா இருக்க போறது இல்ல. அவனை நிரபராதி நிரூபிச்சு அவனை வெளியே கொண்டு வர்றப்ப அந்த பேரு மாறிடு, கொலைப்பலியும் போயிடும். அப்ப அவரோட சொத்துல பங்கு வந்துரு, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. உன் ஃப்ரெண்டுக்கு கிடைக்க போற பலனை நீ விட்டுரு. நடுவுல நின்னு நீ முடிச்சு கொடுத்தீங்கன்னா சாரு கிட்ட பேசி உன்னை நல்லா கவனிக்க சொல்றேன். சரிங்க சார், நான் போய் அவங்ககிட்ட பேசி பார்க்கறேன். என்ன தம்பி இன்னும் சந்தேகமாவே பேசுற? முடிச்சிட்டு வருவேன் நம்பிக்கையா சொல்லு. இங்க பாரு, இதை வச்சு நீ ஒரு 4 காசு பார்க்க வேண்டாமா? உன் ஃப்ரெண்டுக்காக இல்லைனாலும் உனக்காக இதை முடிச்சுதான் ஆகுவோன்னு புரிஞ்சுதா? சரிங்க சார். இங்க பார், என் போன் நம்பரை நோட் பண்ணிக்க. ஏதாவதுன்னா எனக்கு உடனே போன் பண்ணு. உன் ஃப்ரெண்டுக்கு டவுட்டா இருந்தா என்கிட்ட பேச சொல்லு. நோட் த நம்பர். நம்பர் சொல்லுங்க சார். 98410. சார், அப்போ நான் வரேன். டீல் ஓகேங்கிற தகவலோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். வரேன் சார். ஓகே. மயிலு, ஏதோ ஸ்டுடியோன்னு சொன்ன, ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்கிறதா தெரியலையே மயிலு. ஒருவேளை அட்ரஸ் மாதிரி வந்துட்டோமோ? இல்ல சார், டோர் நம்பர்லாம் கரெக்டா தான் இருக்கு. நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸ்டுடியோவை காணோமே மயிலு. சார், அங்க ஒரு செக்யூரிட்டி இருக்காரு, அவர்கிட்ட போய் விசாரிச்சு பார்க்கலாம் வாங்க. ஓகே மயிலு. வணக்கங்க ஐயா. யார் நீங்க? நானே உங்களை கூப்பிட்டு பேசலான்னு இருந்தேன். இங்க என்னத்த தேடுறீங்க? ஐயா, இங்க வசந்தா ஸ்டுடியோன்னு ஒண்ணு இருந்துச்சுங்களே ஐயா. அத மூடி 15 வருஷத்துக்கு மேல ஆச்சுமா. ஐயா, மூடிட்டாங்களா இல்ல வேற இடத்துக்கு மாத்திட்டாங்களா? மூடியாச்சு தம்பி, ஸ்டுடியோவும் மூடியாச்சு. ஸ்டுடியோ இருந்த இடத்துல இப்ப பில்டிங்கும் வந்தாச்சு தம்பி. ஐயா, ஸ்டுடியோ வச்சிருந்தவரு வேற இடத்துக்கு மாத்திருக்கலாம்ல? இல்லம்மா, கேமரா லைட் எல்லாம் வந்த விலைக்கு வித்தாச்சுமா. ஐயா, குத்துமதிப்பா சொல்றீங்களா இல்ல கன்ஃபார்மா தான் சொல்றீங்களா? நிஜமா தான் சொல்றேன் தம்பி. 35 வருஷத்துக்கு முன்னாடி இதே கையால தான் அந்த ஷட்டரை திறந்தேன் தம்பி. 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடையை நானே மூடினேன் தம்பி. அப்படின்னா நீங்க தான் அந்த ஸ்டுடியோவோட ஓனராங்க ஐயா? ஆமாம்மா. ஐயா, அதை ஏன் மூடிட்டீங்க? டெக்னாலஜி வந்ததால நிறைய தொழில் காணாம போயிடுச்சு தம்பி. அதுல இதுவும் ஒண்ணு தம்பி. ஐயா, ஆனா இப்பவும் எல்லா ஊர்லயும் ஸ்டுடியோ இருந்துட்டு தானே இருக்கு. அவங்க எல்லாம் டிஜிட்டலுக்கு மாறிட்டாங்க தம்பி. என்ன மாதிரி ஆளுங்களால பிலிமை விட்டு மாறி வர முடியல தம்பி. இன்ஸ்டன்ட் சாப்பாடு, இன்ஸ்டன்ட் காப்பிங்கிற மாதிரி டிஜிட்டல்ல போட்டோ எடுக்கிறதும் அப்படி ஆயிடுச்சு தம்பி. அதான் கடையை மூடிட்டு சோத்துக்காக இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் தம்பி. சரி, என் கதையை விடுங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க. ஐயா, இந்த போட்டோவை உங்க ஸ்டுடியோல தான் எடுத்திருக்காங்க ஐயா. செல்லரிச்சு போனதுனால அதுல யார் முகமும் சரியா தெரியலங்க ஐயா. இதுல இருக்க ஒரு அம்மா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. அவங்களோட வீட்டுக்காரரு அந்த அம்மாவை எப்படியாவது பார்க்கணும்னு ரொம்ப துடியா துடிக்கிறாருங்க ஐயா. அவருக்காக தான் நாங்க அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம். இதுல முகம் தெளிவா தெரிஞ்சதுன்னா தேடுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்.
ஸ்டுடியோல இருக்க நெகட்டிவ வச்சு டெவலப் பண்ணிக்கலான்னு தான் இங்க வந்தோங்கய்யா. இதோட நெகட்டிவ் உங்ககிட்ட இருக்குமா? இந்த போட்டோ எடுத்து 20 வருஷத்துக்கு மேல இருக்குமாம்மா. கடையை மூடினதுக்கு அப்புறம் நெகட்டிவ் வச்சு என்ன செய்ய போறோம்னு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டம்மா. எதுக்கும் இருக்கட்டுமேனு சொல்லி பழைய ஞாபகத்துக்காக கொஞ்சம் நெகட்டிவ்ஸா எடுத்து வச்சிருக்கேன். ஐயா, நீங்க எடுத்து வச்சதுல இந்த போட்டோவோட நெகட்டிவ் கொஞ்சம் இருக்குமான்னு பார்க்க முடியுமா? பாக்குறேம்மா. நான் டியூட்டி முடிச்சு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். அதுக்கப்புறம் தான்மா பார்க்க முடியும். நாளைக்கு எனக்கு மத்தியானம் தான் ஷிஃப்ட். நீங்க 2 பேரும் 2 மணிக்கு வந்துருங்க. நெகட்டிவ் இருந்ததுன்னா எடுத்துட்டு வந்துடுறேன். ஆனா கண்டிப்பா இருக்கும்னு என்னால உத்தரவாதம் தர முடியாது. புரியுதுங்க ஐயா, இது ஒரு முயற்சி தான். எங்க நேரம் நல்லா இருந்தா நாங்க தேடி வந்தது நிச்சயமா கிடைக்கும்னு நம்புறோம். அப்ப நாங்க வரோங்க ஐயா. சரிம்மா. மயிலு இரு. இந்தாங்கய்யா. எதுக்கு தம்பி இதெல்லாம்? வச்சுக்கோங்கய்யா. இல்ல இல்ல, ஒருவேளை நெகட்டிவ் கிடைக்காம போச்சுன்னா? கிடைக்கலனாலும் நான் இந்த பணத்தை திரும்ப வாங்க மாட்டேன். எங்களுக்காக நீங்க இவ்வளவு மெனக்கிடுறீங்கல்ல, இந்தாங்க. அதுக்காக தான் இந்த பணம். நெகட்டிவ் கிடைச்சதுன்னா நான் இன்னொரு 2000 ரூபாய் தரேன். சரிங்களா? இந்தாங்க. சரிம்மா, போயிட்டு வாங்க.